நான் இவனை வேளாளர் என்று சொல்வது உங்களுக்கு வலிக்குதுன்னா, கருணாநிதி அவர் தொண்டு, அவர் சாதிக்கு, அவர் குடிகளுக்கு இசை வேளாளர் என்று பெயர் வைக்கும் போது நீங்க எங்க போய் படுத்துக்கிறீங்க? அப்ப நாங்க தெரியாம இருந்துட்டோம்னு, இதையும் தெரியாம விட்டுருப்போங்க. முடிஞ்சு போச்சு. முதல் இந்திய ராணுவத்தை கட்டமைத்த செண்பகராமன் பிள்ளையின் வழிவந்த நாஞ்சில் நாட்டு வேளாளர்களே, எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாமல் மாற்று சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறது இந்த பாஜக அரசாங்கம். இனமானத்தை உயிர் மூச்சாய் கருதும் நாஞ்சில் நாட்டு வேளாளர்களே, சிந்தித்து வாக்களிப்பர். பிள்ளை, முதலியார் என பட்டங்களால் நாம் பிரிந்து வாழ்ந்தாலும் நமது குலம் ஒன்றுதான், அதுவே வேளிர் குலம். வேளாளர் என்பது நமது பெயர் மட்டுமல்ல. நாஞ்சில் நாட்டு உறவுகளே, சற்று மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். அது நமது மரபு. நமது வாழ்வியலை மற்றொரு சமூகத்திற்கு கொடுப்பதன் மூலம் இரு சமூகங்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்தி அதில் கீழ்த்தனமான அரசியல் நடத்த துடிக்கிறது இந்த பிஜேபி அரசாங்கம். இப்படிப்பட்ட நாஞ்சில் நாட்டு உறவுகளே, வாழ்வது நாமாயினும் வீழ்வது நமது இனமாக இருக்கக்கூடாது. கன்னியாகுமரி மாவட்டம் நாஞ்சில் நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளாளர் சமுதாயத்தில் திருமணங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமாக நடந்துட்டு இருக்குங்க. அதுக்குள்ள பல ஆச்சரியமான விஷயங்கள் புதிஞ்சிருக்கு. அப்படி என்னெல்லாம் ஆச்சரியங்கள் இருக்கு? நாஞ்சில் நாட்டு வெள்ளாளர் திருமணங்களில் அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டிய அவசியமான அம்சங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். பொதுவாகவே நாஞ்சில் வெள்ளாளர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வார்த்தையை சொல்கிறப்பவே நாஞ்சில் அப்படிங்கிற வார்த்தைக்கு கலப்பைன்னு அர்த்தமா. ஒரு காலத்தில் முழுக்க வேளாண்மை தொழில் செய்தவங்க தான் இந்த சமூகத்தில் இருந்திருக்காங்க. குமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணைவதற்கு முன்னாடி தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இந்த நாஞ்சில் நாடு இருந்துட்டு இருந்துச்சுங்க. அப்போ கேரளாவோட நெற்களஞ்சியமே நாஞ்சில் நாடு தான். நாஞ்சில் நாட்டோட அடையாளங்களாக 1000 விஷயங்கள் சொன்னாலும் ரொம்பவே அசைக்க முடியாத ஒரு விஷயம் நாஞ்சில் நாட்டு திருமணங்கள் தான். அதாவது பொதுவாகவே நாஞ்சில் நாட்டில் ஒருத்தருக்கு அதை பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசிட்டு தான் இருக்க போகிறோம். அதே மாதிரி நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அடையாளமாக ஒரு ஆலங்கம்பை வெட்டி கொண்டு வந்து சில சடங்குகளை செய்வாங்க. திருமணம் முடிஞ்சோடனே மணமக்கள் தங்களுக்கு சொந்தமான நிலத்திலேயோ அல்லது பொதுவான ஒரு இடத்துலையோ இந்த ஆலங்கம்பை நட்டு வச்சு தண்ணீர் விட்டு பராமரிப்பாங்க. இன்னைக்கும் நாஞ்சில் நாட்டு கிராமங்களுக்குள்ள ஒரு சுற்றி வந்தோம்னா எங்கே பார்த்தாலும் ஆலமரம் இருக்கும். அதுக்கு காரணம் இந்த சடங்கு தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு திருமணம் நடக்கிறதுக்கே ஒரு மரத்தை நட்டு வைக்கிற பழக்கம் இந்த சமூகத்தில் இருக்குன்னா உண்மையிலே ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா தாங்க இருக்கு. வெத்தலகை மாறுதல் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்ததான் கல்யாணத்திலையும் நாஞ்சில் நாட்டில் வெள்ளாளர் சமூகத்தில் வெத்தலகை மாறுதல்ல சாப்பிட்டாச்சு, நிச்சயதார்த்தத்தில் சாப்பிட்டாச்சு, தாலிக்கு பொண்ணு இருக்குதல்ல சாப்பிட்டாச்சு, கல்யாணத்துல சாப்பிட போகிறோம். அதுலேயும் 3 வகை பாயசம் 4 வகை பாயசம்னு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அந்த கல்யாணத்திலையும் சில குறிப்பிடத்தகுந்த அம்சங்கள் இருக்கு. அதில் ஒன்று தாங்க உருமா கட்டுறது. அதாவது நாஞ்சில் நாட்டு கல்யாணத்தில் முக்கியமான விசேஷமே மாப்பிள்ளையோட தலையில் உருமா கட்டுறது தான். அது என்னங்க உருமா? தலையில் ஒரு துணியை கட்டுவாங்க. அதுக்கு ஏன் உருமான்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, அந்த உருமாங்கிறது ஒருமா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து திரிஞ்சு வந்தது தானா. ஒருமான்னா 1/20 அப்படின்னு அர்த்தமா. அதாவது நிலத்தோட மதிப்பில் 20ல் 1 பங்குன்னு சொல்கிற மாதிரி நகையோட மதிப்பில் 1 பவுனில் 20ல் 1 பங்குன்னு அர்த்தம். அதாவது 1 பவுனோட 20ல் 1 பங்கு அப்படிங்கிறது அர்த்தம். முன்னாடியெல்லாம் இந்த தங்கத்தை தான் தலையில் கட்டுவாங்களாம். காலப்போக்கில் அது பட்டு துணியாகி இப்போ ஒட்டு துணியாகி அந்த உருமாவை வச்சு தாங்க இன்றைக்கி ஜம்பர் துணி தைக்கிற அளவுக்கு காலம் மாறிடுச்சு. அது எல்லாத்தையும் விட இந்த திருமணம் பல உறவுகளை இணைக்கக்கூடிய விஷயமா நாஞ்சில் நாட்டில் இருக்கும். அதுக்கு அடித்தளம்ன்றது என்ன தெரியுமாங்க? ஊரழைப்பு. தாலி கட்டி முடிஞ்சதுமே மணமக்களோட நெருங்கிய உறவினர்கள்லாம் மணமகனை ஆசீர்வாதம் செஞ்சுட்டு மணமகனின் தலையில் ஒரு துணியை கட்டுவாங்க. வண்ண வண்ண நிறங்களில் கட்டுவாங்க. அதுதான் உருமா கட்டு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அந்த உருமால இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க. அது என்ன தெரியுமா? உருமா ஏன் கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. உருமா கட்டுறோம், அது 20ல் 1 பங்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசிட்டோம். ஆனாலும் உருமா ஏன் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த உருமா தான் சொந்த பந்தங்களுக்கு மணமக்கள் மேலே இருக்கக்கூடிய உரிமையை நிலைநாட்டுற ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற பகுதிகளெல்லாம் அது மாதிரி அடுத்த வீடா இருந்தாலும் கல்யாண லெட்டர் கொடுத்தா தான் கல்யாணத்துக்கு வருவாங்க. ஆனால் நாஞ்சில் நாட்டில் ஒரே ஊரை சேர்ந்தவங்களுக்கு கல்யாண லெட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஊர் அழைப்புன்னு இதுக்கு தனியாக ஒரு நிகழ்ச்சி இருக்கும். திருமணம் நடத்தக்கூடிய வீட்டுக்காரங்க குடும்ப சகிதமாக ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கல்யாணத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்படி கூப்பிட்றப்ப
பல வருட பகை மறந்து சிநேகமானவங்க கூட இருக்காங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் போய் கறிக்காய் வெட்ட மண்டபத்துக்கு போயிடுவாங்க, அதாவது காய்கறி வெட்டுறதுக்கு. கல்யாணத்தன்னைக்கு காலையில் டிஃபன், மதியம் 21 வகை பதார்த்தங்களோடு சாப்பாடு, சாயங்காலம் நலுங்கு உருட்டுவாங்க. நீங்கள் இந்த டும் 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 படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் நலுங்கு உருட்டு இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி பொண்ணோட தலையில் மாப்பிள்ளை ஒரு பன்று மதியம் சாப்பிட்றப்ப மணப்பெண்ணே மணமகனுக்கு பரிமாறுவாங்க. அதுக்கு பேர் சற்றசம் பரிமாறுதல் அப்படின்னு பேர். திருமணம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி தீயல் சோறு போடுவாங்க. அது ஏன் தெரியுமா? நாஞ்சில் நாட்டு வெள்ளாளர் திருமணங்களில் இரவு சாப்பாட்டில் தீயல் சோறு ரொம்ப முக்கியமாக இடம்பெற்றிருக்கும். அதுக்கு காரணம், அன்னைக்கு முழுவதும் பல வகையான உணவுகளை நம்ம சாப்பிட்ருப்போம். அதெல்லாம் செமிக்கணும்னா தீயல் நிறைய அதுக்கான சேர்மானங்கள் சேர்ந்துருக்கிறதுனால செரிமானத்துக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய சடங்குகள் கல்யாணத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாமோட சடங்குகள்லாம் முடிஞ்சிடாது, தொடர்ந்து பல சடங்குகள் அனுபவிக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரியே 4ஆம் நீர் சடங்குன்னு ஒரு விழா நடக்கும். அதாவது குளம், ஆறு, கடல், கிணறுன்னு 4 நீர்நிலைகளில் மணமக்கள் நீராடுவாங்க. இப்படி நீராடுறதால அவங்களோட தீட்டுகள் எல்லாம் போய் புனிதமாயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு இதை ரொம்ப ஆழமாக இந்த 4ஆம் நீர் சடங்கெல்லாம் கடைபிடிக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வராங்க. அடுத்த நாள் காலையில் 7ஆம் நீர் சடங்கு நடக்கும். இதை செய்கிறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. அன்னைக்கு தான் மணப்பெண் புது பானையில் பொங்கல் வைப்பாங்க. தொடர்ந்து பிள்ளை மாத்துன்னு ஒரு சடங்கு நடக்கும். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? மணப்பெண்ணோட கையில் ஒரு பொம்மையை கொடுத்து அதை பிள்ளையா நினச்சி மணமகளோட நெத்தியில் விபூதி பூசி விட்டு கையில் காசும் கொடுப்பாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்ப தத்துவமே அடங்கியிருக்கு. இந்த திருமணத்தோட எங்களோட பங்களிப்புகள் நிற்க போகிறதில்ல, இதை தாண்டி உங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்கள நீங்கள் வளர்த்து எடுக்கிற வரைக்கும் எங்கள் பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறத காட்ட தான் பிள்ளை மாற்று சடங்கு. இப்படி ஒவ்வொரு சடங்குமே நாஞ்சில் நாட்டு வெள்ளாளர் திருமணங்களில் அவருடைய வாழ்க்கை முறை சார்ந்த முக்கிய அம்சங்களாகத்தான் இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது மாதிரியான சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்க